ஹலோ விவர்ஸ், இது உங்கள் இயற்கை வழி சேனல். நான் தான் உங்கள் வேலை. இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வாழைப்பூ வடை எப்படி செய்யறதுந்தாங்க கைஸ். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வாழைப்பூவில் இருக்கிற எல்லா பூவையும் தனித்தனியாக எடுத்து வச்சிடலாம். அதுக்கடுத்து அதில் இருக்கிற நரம்பையும் அப்புறம் ஒயிட் கலரில் அந்த கவரையும் தனியாக இந்த வீடியோவில் காமிச்ச மாரி பிரித்து எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு எவ்வளோ கடலப்பருப்பு தேவையோ அவ்வளோ கடலப்பருப்பு எடுத்து அதை ஒரு பாத்திரத்தில் நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. இப்போ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம வாழைப்பூவை நல்லா அலசி ஒன்று விடாமல் எடுத்துப்போம். இப்போ வாழைப்பூவை அலசிட்ட பிறகு உங்களால் எவ்வளோக்கு எவ்வளோ பொடி பொடியாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ பொடியாக கட் பண்ணியிருக்கிறோன்னு. இப்போது இவ்வளோ பொடியாக கட் பண்ணதோடு சேர்த்து நம்ம வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை இதையும் பொடியாக கட் பண்ணிப்போம். இப்போ கடலப்பருப்பு ஊற வச்சோம்ல, அது நல்லாவே ஊறிடுச்சு. இப்போ அது ஒரு டைம் அலசிப்போம். இந்த மாதிரி அலசிக்கோங்க. இப்போ அலசின இந்த கடலைப்பருப்பை நம்ம மிக்ஸி ஜாரில் வச்சு அதில் கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா மெய்யாக அரைச்சிப்போம். இது மாதிரி கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம மூடி போட்டு நல்லா ஒரு திக் பேஸ்ட்டாக வர மாதிரி அரைச்சிப்போம். இப்போ நெக்ஸ்ட்டு அது கூட காஞ்ச மிளகாவும் 3 பல் இல்லைனா 4 பல் பூண்டும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். ஏன் நம்ம அதை போட்டு அரைக்கிறோம்னா கடலைப்பருப்பு ஒரு வாயுவான ஒரு திங்கு. அதனால் நம்ம இதை ஆட் பண்ணோம்னா அந்த வாயு அதிகமாக வராது அப்படின்றதுக்காக தான். மிளகா ஏன் போடுறோம்னா நம்ம வெறுமனே போட்டால் வாயில் மாட்டி அது காரம் நிறைய வரும். ஆனால் நம்ம அரைச்சி போட்டோம்னா டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக வரும். அதோடு சேர்த்து வாயில் மிளகாவும் மாட்டாது. அதனால்தான். இப்போ இது மாதிரி நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூட நம்ம நல்லா பொடிசாக கட் பண்ண அந்த வாழைப்பூவையும் மழை சாரல் போல் தூவி விட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் பரவுற மாதிரி தூவி விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பிசைறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை இது 3த்தையும் தனித்தனியாக ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கொத்தமல்லி போட்டுப்போம். அதுக்கடுத்து கருவேப்பிலை, அதுக்கடுத்து வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா நசுக்கியே போடுங்க. நாங்கள் ஏன் இவ்வளோ நாளாக வீடியோ போடலன்னா எனக்கு எக்ஸாம் போயிட்டு இருந்ததுனால நாங்கள் வீடியோ போடல. இனிமேல்ட்டு கன்சிஸ்டன்சியாக உங்களுக்கு வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும் இயற்கை சம்மந்தமாக. அதை பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ அதை எவ்வளோ உங்களால் பிசைய முடியுமோ பிசைஞ்சிக்கோங்க. நாங்கள் நல்ல கடலெண்ணெயை யூஸ் பண்ணியிருக்கிறோம் எண்ணெய் வறுக்கிறதுக்கு. இப்போ இதுமாரி தட்டையாக தட்டி எடுத்துக்கலாம். இந்தமாரி தட்டிட்ட பிறகு அதை அந்த இலையிலேருந்து இப்படி திருப்பி எடுத்து அப்படியே காஞ்ச எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அது ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் திருப்பி போட்டுக்கோங்க. இது மாதிரி நல்லா எல்லா சைடுமே ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆகிற மாரி நல்லா தட்டி எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டுப்போம். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் பை.